இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் டே 11 உண்டானதை வந்து பார்க்க போகிறோம். டே 11 வந்து பார்த்திங்கன்னா மாயாஜால வைகரை. வைகரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸ் வந்து காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல போகிறோம். நீங்கள் அப்படி நன்றி சொல்கிறதுனால நீங்கள் அதிக டைம் ஆகுன்னு போகிறதில்ல, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் என்னென்னலாம் தொடுறீங்களோ, நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னே என்ன தொடுறீங்க ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள். நீங்கள் தொடக்கூடிய முதல்ல அந்த பொருளுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நான் 100% உங்களை நம்புகிறேன். தூங்கி எழுந்திரிச்சோடனே கண்டிப்பாக நீங்கள் மொபைல் பார்க்க மாட்டீங்க, நான் முழுசாக வந்து நம்புகிறேன். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போடுறீங்களா, ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தொடுறீங்க, டோர் தொடுறீங்களா, டோருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கண் முழிச்ச ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து புதிதான நாள் தான். நம்ம தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கண்டிப்பாக கண் விழிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. 100% யாருனாலையுமே நான் இன்றைக்கி தூங்கிட்டேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாருனாலையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. முதல்ல எழுந்திரிச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கியிருக்கிறீங்களா, பெட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். தலையணை வச்சுருக்கிறீங்களா, தலையணைக்கு நன்றி சொல்லுங்கள். பெட்ஷீட் போத்திருந்தீங்களா, அந்த பெட்ஷீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். கீழே உங்கள் பாதங்கள் படுதா, பாதங்கள் பட்டு நடந்து போகிறீங்களா உங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு, நன்றி சொல்லுங்கள். டோரை தொடுறீங்களா, டோருக்கு நன்றி சொல்லுங்கள். பாத்ரூமுக்கு போங்க, பாத்ரூமில் போய் மக் எடுக்கிறீங்களா, நன்றி சொல்லுங்கள். பாத்ரூமில் டேப் ஓப்பன் பண்ணுறீங்களா, டேப்புக்கு நன்றி. அதில் வர தண்ணிக்கு நன்றி. நீங்கள் எடுக்கிற ப்ரஷ்ஷுக்கு நன்றி, அதில் வைக்கிற பேஸ்ட்டுக்கு நன்றி. நீங்கள் பல் விளக்குனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, குளியலுக்கு நன்றி. தென் நீங்கள் போட ட்ரெஸ்ஸுக்கு நன்றி. அந்த ட்ரெஸ்ஸு யார் தயாரித்தா, பல இடத்துலேருந்து அது உருவாகி வருது இல்லையா. நீங்கள் காட்டனாக இருந்திருக்கும், காட்டன் நூலாக இருக்கும், நூலை வந்து நெசவு வந்திருப்பாங்க, நெசவு கலர் போட்டிருப்பாங்க, அது டிசைன் பண்ணியிருப்பாங்க, தைச்சிருப்பாங்க, அதை பீர்வால் நீங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க, எந்த ட்ரெஸ் போடலான்னு கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறம் எடுத்து போட்டிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த டே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறீங்க, நன்றி நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளால் நம்ம முழுவதும் வந்து அலங்கரிக்க போகிறோம். அப்படி அலங்கரிக்கிறனால என்ன ஆகுன்னா, அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே இருக்கும். பாசிட்டிவானது மட்டுமே அந்த நாள் உங்களுக்கு ஈர்த்து வந்து தரவும் போகுது. ஈவன் அதெல்லாம் நான் பண்ணலைங்க, எந்திரிச்சோடனே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சமையலுக்கு போயிட்டேன் அப்படின்னா வெரி குட். சமையலுக்கு வந்துட்டிங்களா, சொல்லுங்கள். நீங்கள் சமையல் நேரத்தில் என்ன தொட போகிறீங்க, அரிசி தொடுறீங்களா, நன்றி. அந்த அரிசி எங்கேருந்து வருச்சு, விவசாயம் செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருச்சு, அதை நினச்சி நன்றி சொல்லுங்கள். ஒரு செகண்ட் டக்கு டக்கு டக்குன்னு நன்றி சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்து செய்யுங்க. கேஸ் ஓப்பன் பண்ணுறோன்னே கேஸ் வந்து பற்ற வச்சோன்னே எரியுது இல்லைங்களா, அந்த காலத்தில் அப்படியே எரிச்சாங்க, யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் தண்ணி வேணால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவலி கிணத்தடிக்கு போய் தண்ணி வந்து இறச்சிட்டு வந்து அப்புறம் தான் வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கே தண்ணி வச்சுருப்போம். இப்போ அப்படி இல்லை, பைப்பு திரும்பினா தண்ணி வருது. தண்ணி வேஸ்ட் பண்ணாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது புரியாதுங்க. இதை வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கிணத்தடியில் போய் தான் தண்ணி இறச்சிட்டு வந்தால் தான் வீட்டுக்கெலாம் தண்ணி, இல்லாட்டி கொல்லா பைப்பில் போய் தண்ணி போய் அமுத்தி எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து தண்ணியோட மகத்துவத்தை சொல்லிக் கொடுத்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாததுக்கு சொல்லிக் கொடுங்க. கேஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம கேஸ் வருதுங்க சமைக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்தில் அப்படி பண்ணலிங்களே, விறகடுப்பில் தானே பண்ணோம். யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எல்லாமே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். வீட்டில் என்னென்ன பாத்திரங்களா தொடுறீங்க, கஞ்சி வடிக்கிறாமல் எப்படி நீங்கள் குக்கர்லாம் சாப்பாடு செய்கிறீங்க, இப்போ வந்து கரண்ட் அடுப்பு வரைக்கும் வந்துருச்சு, மைக்ரோ ஓவன் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். அந்த நாள் ஃபுல்லாக நன்றி நன்றி. நீங்கள் தொட்டது எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டக்குன்னு சாப்பிட வந்துட்டிங்களா, பிளேட்டில் வைக்கிற சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்கள் கவனம் முழுக்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்கணும். அந்த சாப்பாட்டில் என்ன டிஃபன் சாப்பிட்றீங்களா, டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கிட்டீங்களா, தேங்காய் சட்னி வச்சுக்கிறீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன கண்ணு தெரியுது, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ எல்லா பொருள்களுக்குமே நன்றி சொல்லுங்கள். அந்த நாள் ஃபுல்லாக நம்ம என்ன விட போகிறோம்னா, நன்றி நன்றி அப்படிங்கிற உணர்வால் முழுக்க மாற்ற போகிறோம். மாற்றும்போது நம்மகிட்டேருந்து முழுக்க நம்மகிட்ட என்னதான் வெளிப்படுங்க, நம்மகிட்டேருந்து வாயில் வரக்கூடிய வார்த்தைகளும் சரி, நம்மகிட்டேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களும் சரி, முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஈர்த்து கொடுக்க போகுதுங்க. இன்றைக்கி மாயாஜால வைகரையில் நீங்கள் கண் விழித்ததுலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே செய்யறதுக்கு முன்னாடி அது கையில் டச் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணோன்னே சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து நன்றி. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த நாள் வந்து நிறைவு செய்யுங்க. இரவு தூங்கும்போது கண்டிப்பாக மாயாஜால கல்லோட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இரவு வந்து தூங்குங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி நன்றி நன்றி.